டியூஸ்டே ஈவினிங் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பி போனோம். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே வந்து ஒரு காய்கறி கடையில் நிறுத்தி கொஞ்சம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். நான் அந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரின்னு அதில் ஒரு கட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்துட்டு கையோடு வந்து அதை உருவி எடுத்து வச்சுட்டேன்னா பார்த்துக்கங்களேன். ஏன்னா அப்படி உருவி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தான் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு 1 வீக் ஆனாலும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி உருவி போட்டோமோ அப்படியே இருக்கும். அதனால எடுத்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்காளி தொக்கு ரெடி பண்ணேன். இந்த தக்காளி தொக்குக்கு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தி போட்டு மிளகா பொடி கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டு செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் இந்த விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அது நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் அதை செஞ்சுட்டேன். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் சந்தைக்கு தான் போவோம் அதிகமாக இந்த காய்கறியெல்லாம் வாங்குறதுக்கு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் போகிறதில்ல. சரி நாளைக்காவது புதன்கிழமை ஊத்துக்குளி சந்தைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். சப்பாத்தி நான் சாப்பிட்ருக்கும்போது எங்கள் அக்கா பாருங்கள், சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து சுட சுட மூஞ்சியில் வைக்கிறதுக்கு வந்துட்டா. இந்த மாதிரி சிஸ்டர் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.